இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டர் 420W இந்த மாடல் பிரிண்டரில் வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒய்ஃபை வந்து உங்கள் மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ மாடல்னு பார்த்தீங்கன்னா பிரதரில் 420W 425 426 427 428 கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல் ஒன்றா தான் வரும். இந்த 4 மாடலுக்குமே டிஸ்பிளே கிடையாது. அதனால் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் புதுசாக வாங்குறீங்க இந்த பிரிண்டர் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்து போய்ட்டுருக்கும். ஸோ பாஸ்வேர்டு மறந்தாலும் எப்படி பாஸ்வேர்டு எடுக்கிறது, இல்லை புதுசாக ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்கும், அதில் எப்படி பாஸ்வேர்டு வந்து போடுறதுன்னு தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இதே பிரதர் 420W பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 hour டெலிவரி பண்ணியிருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 day. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போடுறீங்க, இன்றைக்கி அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சைடில் பிரதர் பிரிண்டர் மட்டும் இல்லை, ஹெச்பி, எப்சான், கெனான், பிரதர் இப்படி 4 பிராண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள். உங்களுக்கு எப்சானில் பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, அதேமாதிரி லேசரில் பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இங்கு டேங்கில் பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, இப்படி எல்லா பிராண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மாடலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்காது. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டிஸ்பிளே இருக்கிற மாடல்னால் நம்ம டிஸ்பிளேயில் உள்ளே போய் செட்டிங்ஸில் ஈஸியாகவே செக் பண்ணிக்க முடியும். இல்லைனாலும் டிஸ்பிளேயில் வந்துடும் ஒய்ஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மெனுக்குள்ளே போனாலும் நெட்வொர்க் செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். இதோட அட்வான்ஸ் மாடலில். இந்த மாடலில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இப்படி ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. அந்த ஸ்டெப்பை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டரை ஆன் பண்ணிடுறீங்க, இங்கெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது 2 பட்டன் தான். ஓகேங்களா? என்ன பட்டன்னா ஒய்ஃபை பட்டனும் காப்பி ஷார்ட் கட்டுன்னு இருக்கும். அந்த 2 பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்ல பட்டனை பார்த்துங்க. ஒய்ஃபை பட்டனையும் காப்பி ஷார்ட்கட் பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்இடி ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிரிண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்கும். ஒய்ஃபை பிரிண்டரோட நேம் என்ன நேம் உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகும், அந்த நேமும் காட்டும், ஒய்ஃபையோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ 2மே காட்டும். நீங்கள் எந்த மொபைலில் வேணாலும் இந்த பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மாலில் போடுங்க, கேபிட்டல் லெட்டர்னால் கேபிட்டல் போடுங்க, நம்பர்னால் நம்பர் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டை வந்து எடுத்துட்டேன். நீங்கள் 420, 425, 426 இது 3த்துக்குமே எல்லாமே சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? பிரிண்டரை ஆன் பண்ணுறீங்க, இங்கே ரீஃபில் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் இனிஷியலைசேஷன் முடிக்கிறீங்க. இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என் மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன். என் மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஆல்ரெடி எதனா ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஒய்ஃபை செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு பிரிண்டர் நேம் வந்து உங்களுக்கு காட்டும். பிரிண்டர் நேம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் காட்டுதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ண போகிறோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரியே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மாலில் இருக்குன்னா ஸ்மாலில் போடுங்க, கேபிட்டலில் இருக்குன்னா கேபிட்டலில் போடுங்க, நம்பர் இருக்குன்னா நம்பர் போடுங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்ன வரும்னா, அது ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரா அப்படின்ற கன்ஃபியூஸ் வரும். ஃபஸ்ட் டைம் எல்லாருமே கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்மால் லெட்டர்னால் எப்படி இருக்குன்னு அது ஒவ்வொன்றுத்தையுமே செக் பண்ணி டைப் பண்ணிட்டு கனெக்டின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கனெக்டின்னு கொடுத்துருங்க. கனெக்டின்னு கொடுத்த உடனே ஒரு சில மொபைலில் இல்லை மேக்ஸிமம் மொபைலில் என்ன வரும்னா, கனெக்ட் ஒன்லி, ஆல்வேஸ் கனெக்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆல்வேஸ் கனெக்ட். ஓகே, வந்துருச்சிங்களா? ஆல்வேஸ் கனெக்ட் தான் நம்ம கொடுக்கணும். இதில் வந்து டேட்டா உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறது வெறும் பிரிண்டரை தான் கனெக்ட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு டேட்டா தேவையும் படாது. டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுருக்கலாம். ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் கொடுப்போம். ஸோ நான் வந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஷேர்ன்ற ஆப்ஷனில் போகிறேன். ஷேர்ன்ற ஆப்ஷன் இது நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் மொபைல். ஓகேங்களா? ஸோ மோரில் போய்ட்டு பிரிண்ட்டுன்னு இருக்கு பாருங்க, அதை அப்படியே கொடுக்க போகிறேன். ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த முருகர் ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். அதிலே செலக்டிவ் பிரிண்டர்னு இருக்கும். அதில் நம்மளோட பிரிண்டர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு பேப்பர் சைஸு எத்தனை காப்பி இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுத்தாலே போதுமானது. இது இல்லாமையும் பிரதர் ஐ பிரிண்ட்டுன்னு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமாவும் நம்மளால் பிரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆப் மூலிமாவும் நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே கொடுக்குறேன்.
இப்போ வர லேட்டஸ்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் மூலமாகவும் கொடுக்கலாம், டேரெக்டாகவும் கொடுக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே கொடுக்குறேன். ஆப்புக்குள்ளே போய் எனக்கு பிரிண்ட் கொடுக்கல, டேரெக்டாகவே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபுல்லாக இமேஜ்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும், உங்களுக்கு பொறுமையாக தான் வரும். நான் வந்து வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வர சொல்ல ரொம்ப ஸ்லோவாகவே வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். இல்லை ஒரு சின்ன கலர் மட்டும்தான் இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. நான் கொடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ்ன்றதுனால பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாகவே வரும். பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த இமேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் புது பிரிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, பிரிண்டரை ஆன் பண்ணிட்டீங்களா, ஒய்ஃபை பட்டனையும் காப்பி ஷார்ட்கட் பட்டனையும் ஒரு 3லேருந்து 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ, இல்லை எந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ, இல்லை லேப்டாப்பில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிவைஸ் எல்லாம் ஒய்ஃபை இருக்கோ நீங்கள் லேப்டாப்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல்னாலும். மேக்ஸிமம் நம்ம கனெக்ட் பண்ணுறது மொபைலில் தான் கனெக்ட் பண்ணுவோம். எந்த மொபைலில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த மெத்தட் மூலிமா ஒய்ஃபை டேரெக்ட் இருக்கிறதுனால எந்த மொபைல் வேணாலும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.